வெல்கம் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 3 டம்ளர் பாசுமதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கைப்பிடி புதினா இலை, 100 கிராம் பூண்டு, இது கூடவே 50 கிராம் இஞ்சி. இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு புதினா பேஸ்ட்டு அரைச்சாச்சு. இப்போ தாளித்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா காஞ்சதுமே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதிகமாக சேர்த்துற வேணாம், திகட்டும். இப்போது இது கூட 2 பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 4 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, 3 கிராம்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா செவந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி புதினா இலை சேர்த்துக்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போதும் புதினா இலை சேர்த்து அரைச்சிருக்கோம். இதுலேயும் புதினா இலை சேர்த்துருக்கோம். நம்ம இப்படி செஞ்சோம்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி கூட நம்ம இந்த மெத்தடில் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்து வதக்கி விட்டுருவோம். இப்போது 4 பச்சை மிளகாய் 2ஆக கீறி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம், வேறு எதுவும் சேர்க்கல. 4 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணது. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம பிரியாணிக்கு தான் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். இதுக்கு பாதி அளவு வதங்கினாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டு புதினா பேஸ்ட்டு அதிலேருந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுவும் பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு 3 மூடி தேங்காய் மூடி எடுத்திருக்கேன். 3 தேங்காய் மூடி அதிலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே தண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போது 6 டம்ளர் தேங்காய் பாலோடு சேர்த்து தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போது கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிக்கட்டும், நம்ம அரிசியை போட்டுடலாம். பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம பாசுமதி ரைஸை சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சிக்கன் பிரியாணி இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஏன்னா சிக்கனில் தண்ணி விடும். இது அப்படி கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு அரிசி சேர்க்குறோமோ அதுக்கு டபுள் மடங்கு தான் தண்ணி சேர்க்கணும். அப்போ இது நல்லா வெந்து வரும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் விசில்லாம் போடலை, அப்படியே சும்மா தான் மூடி வைக்கிறேன். இப்போது நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், இது ஒரு 3/4 வாசி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் இழுத்து நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தம் போட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு இது மாதிரி சமன்படுத்திக்கலாம். இப்போது தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல்லை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போது இந்த குக்கரை தூக்கி நம்ம அந்த தோசைக்கல் மேலே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி விட்டுடலாம். மூடி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம் அடுப்பை. அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள், சூப்பராக சாதம் நல்லா பல பலன்னு அருமையாக வெந்திருக்கு.
நல்லா வாசனையும் கமகமன்னு இருக்குது. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப அருமையாக தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட சைடிஷ்ஷாக நம்ம மீன் வறுவல் இல்லைன்னா சிக்கன் வறுவல் இதை மாதிரி நம்ம செஞ்சு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.